கொண்டிருந்தார். சொற்பொழிவுக்கு நடுவே திடீரென்று அவையோரை பார்த்து கேள்விகள் கேட்பது அவர் வழக்கம். சரியாக விடை சொல்பவர்களுக்கு புத்தகங்களை பரிசளிப்பார். அன்று சிவபெருமானின் பெருமைகளை எடுத்து கூறிய வாரியார் சுவாமிகள் திடீரென்று ஒரு சிறுவனை பார்த்து, தம்பி, முருகனின் அப்பா பேர் என்ன என்று கேட்டார். அது திருவிளையாடல் சினிமா வந்த நேரம். அதில் நடிகர் சிவாஜி கணேசன் முருகனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார். அந்த சினிமாவை பார்த்திருந்த அந்த சிறுவன் சிவாஜி என்று பதில் கூற எல்லோரும் கொல் என்று சிரித்து விட்டனர். வாரியார் சுவாமிகள் அவர்களை அடக்கிவிட்டு, அவன் சரியாகத்தானே சொல்லியிருக்கான். நாம நேருஜி, காந்திஜி என்று மரியாதையாகத்தானே சொல்லுவது வழக்கம். அதான் முருகனின் தந்தை சிவாவை அவன் சிவாஜின்னு சொல்லியிருக்கான் என்று கூற கூட்டம் மகிழ்ச்சியுடன் இந்த நகைச்சுவையை ரசித்து ஆர்ப்பாரித்தது. வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ராமாயண சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் சிலர் எழுந்து வெளியே செல்ல தொடங்கினர். அவர்களை பார்த்து வாரியார் சுவாமிகள், ராமாயணத்தில் அனுமனை சொல்லின் செல்வர் என்று பட்ட பெயரிட்டு